أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் பொதுவாகவே கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் மார்க்கம். சிந்திப்பது, ஆராய்ச்சி செய்வது, கற்பது, வாசிப்பது போன்ற செயல்பாடுகளை அதன் வாஜிபாகவே கருதுகிறது. பிளாட்டோ சொல்கிறார், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது, ஏனெனில் அறியாமைதான் தீவினையின் மூலவேர் என்று. பெர்னாட் ஷா கூறுகிறார், நல்லவராய் இருப்பதுதான் நல்லது, ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது. ஆனால் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு இதைவிட மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. மனிதர்கள் சிந்தித்து நடக்க வேண்டும் என்பதற்காக அறிவிற் சிறந்த அல் குரானை மனித குலத்திற்கு பேர் அற்புதமாக வழங்கி அதில் உள்ளவற்றை சிந்திக்குமாறும் பல இடங்களில் மனிதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதேபோல் அறிவை வளர்க்கும் ஆயுதமாக விளங்கக்கூடிய எழுதுகோலின் மீது சத்தியமும் செய்கிறான். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்கிறது ஒரு பொன்மொழி. இப்படி துருப்பிடித்த உள்ளத்தை தூய்மையாக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவரையும் இங்கே இணையச் செய்த இறைவனுக்கே எல்லா புகழும். கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, கல்விதான் வாழ்க்கையே என்பதை நாம் உணராதவரை கல்வியில் சமூகத்தில் மந்த நிலையேதான் செல்ல முடியும். அந்த அடிப்படையில் நீண்ட நெடிய காலமாக மக்களுக்கு மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள அஃசலுல் உலமா வகுப்பை நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியும் மற்றும் லேர்னிங் ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து மக்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வகுப்பு குறித்த முக்கியமான விளக்கங்கள், வழிகாட்டுதல்கள், சந்தேகத்திற்கான தெளிவுகள் போன்ற பிரத்யேகமான சில தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஷேக் சாஜுதீன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சான்றோன் ஆக்காத கல்வி சாமர்த்தியமாய் கழித்த சோம்பலே என்பார்கள். ஆக ஒரு விஷயத்தை முழு ஈடுபாட்டுடனும் முயற்சியுடனும் செய்யும் போதுதான் அதனுடைய பயன்களை நாம் எதிர்பார்க்க முடியும். எனவே கலைந்து போகும் கல்வி கனவுகளை களமாக்குவதற்காக ஒன்றிணைவோம். சீரற்ற சிந்தனைகள் வேரற்ற மரங்கள் போல என்பார்கள். அதில் பலமும் இல்லை, பயனும் இல்லை. எனவே நம் வேர்களை வலுவாக்கி சிந்தனைகளை சீராக்குவோம். மக்களிடையே மிக சிறந்த வரவேற்பை இந்த அஃசலுல் உலமா வகுப்பு பெற்றிருந்த போதிலும் இதன் பிரத்யேக பிரச்சனையாக மாணவர்களுக்கு மத்தியில் இருப்பது இந்த வகுப்பு குறித்த பாடங்கள் குறித்த முறையான வழிகாட்டுதல்களும் அல்லது நடத்தி தரும் நிறுவனங்களும் மிகவும் அரிதாக இருப்பதுதான். அரபு மதரசாக்களில் படிக்கும் மாணவர்களாகவே இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு இந்த அஃசலுல் உலமா வகுப்பு தனிப்பட்ட முறையில் அவரது மதரசாக்களில் நடத்தப்படுவதில்லை. அப்படி இருக்கையில் பொதுமக்களும் தனிப்பட்ட முறையில் இந்த வகுப்பை பயன்பெற நினைக்கும் மாணவர்களும் இந்த பாடங்களை நடத்துவதற்கான பிரத்யேக ஆசிரியர்கள் இல்லாதது ஒரு மிக பெரும் தட்டுப்பாடாகவே இருந்து வருகிறது. ஆக இதற்கான ஒரு மிக சிறந்த தீர்வாக இந்த ஆன்லைன் வகுப்பை உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பரபரத்து ஓடுவதில் பயனில்லை, உரிய நேரத்தில் புறப்படுவதுதான் புத்திசாலித்தனம் என்பார்கள். எனவே இந்த வகுப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. ஒரு துளி பேனாமைதான் 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கிறது. இந்த முயற்சியின் பிரதான நோக்கமே அஃசலுல் உலமா பாடங்களை மிக சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பதுதான். இதை தாண்டி இந்த வகுப்பில் இணைவது தொடர்பான வழிகாட்டுதல்கள், அதாவது அட்மிஷன் ஆரம்பித்து கிளாஸஸ், கைட்லைன்ஸ், மெட்டீரியல்ஸ் என்ற A to Z அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு நாங்கள் முனைப்புடன் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் வெற்றி என்பது விதைக்கப்பட்ட விதைகளால் தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர பெறப்படும் அறுவடைகளால் அல்ல. எனவே சிறந்த முறையில் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்துவானாக. நீங்கள் தாமதிக்கலாம், ஆனால் நேரம் தாமதிக்காது. எனவே இந்த சிறந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து ஷேக் சாஜுதீன் அவர்கள் வகுப்பு குறித்த மிக சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் அம்மா பாத். அல்லாஹ்வினுடைய அருளால் அஃசலுல் உலமா 2024-25 ஆகிய ஆண்டுகளை உள்ளடக்கிய
வகுப்பிலே நாம் எல்லாம் அந்த வகுப்பு சம்பந்தமான ஒரு முன் அறிமுகம் பற்றிய விடயங்களை கலந்துரையாடுவதற்காக வேண்டி இன்றைய இந்த நாளிலே சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். நம்முடைய நேரங்களிலே அல்லாஹு தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த மாணவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்சலுல் உலமா என்ற கற்கை நெறியை இலங்கையிலே இருக்கிற இ-லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் என்பது இந்தியாவிலே இருக்கிற நஸ்ருல் இஸ்லாம் என்ற இன்ஸ்டிடியூட்டோடு இணைந்து இந்த அப்சலுல் உலமா என்ற கற்கை நெறியை இந்த 2025ஆம் ஆண்டை நோக்கி நடாத்த இருக்கிறது. இந்த கற்கை நெறியை நடாத்துறால் நான் தான் சாஜிதீன் என்னுடைய பெயர். நான் சவுதி அரேபியாவில் தற்போதைக்கு மாஸ்டர் டிகிரி படித்து கொண்டிருக்கிறாள். நாங்கள் இந்த கற்கை நெறியை அங்கிருந்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை நடாத்துகிறோம். என்னுடைய தகவல்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது. அதே போன்று இந்த கற்கை நெறியை நடாத்துகின்ற நிறுவனத்தினுடைய தகவல்களையும் இங்கே நான் தந்திருக்கிறேன். நீங்கள் இந்த நிறுவனம் பற்றிய நம்பகத்தன்மையை உங்களிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். பாருங்க, இந்த நஸ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி, இந்த அகாடமியினுடைய முழு தகவல்களும் இங்கே அவருடைய தொலைபேசி இலக்கம், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களுடைய மேற்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படின் இந்த தொலைபேசி இலக்கங்களை அல்லது இந்த முகவரியை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த நஸ்ருல் இஸ்லாம் என்ற அகாடமியினுடைய ஃபவுண்டர், கோஆர்டினேட்டர் எல்லோருடைய தகவல்களும் இங்கே இருக்கிறது. ஓகே, அடுத்ததாக நாம நேரடியாக அப்சலுல் உலமா என்ற அந்த வகுப்பு, அந்த கற்கை நெறி சம்பந்தமான விடயங்களுக்குள் நாம் நுழையலாம். ஆரம்பமாக நிறைய மாணவர்கள் தொடர்பு கொண்டு கேட்கிற ஒரு கேள்வி, அப்சலுல் உலமா எழுதுவதாக இருந்தால் அதனுடைய நிபந்தனை என்ன? நான் இந்த கல்வி நிலையை அடைஞ்சிருக்கிறேன், என்னால அப்சலுல் உலமாக படிக்க முடியுமா? நான் லெவல் 1ல இருந்து போகணுமா அல்லது லெவல் 2ல இருந்து போகணுமா என்கிற கேள்வி தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த சென்னை யூனிவர்சிட்டி அப்சலுல் உலமா என்று சொல்லுகிற இந்த சென்னை யூனிவர்சிட்டியினுடைய இந்த சிலபஸ் எப்படின்னு சொல்லி சொன்னால் 3 வருடங்களை மையமாக கொண்டது. ஒரு ஆள் நேரடியாக லெவல் 3ல இருந்து அந்த எக்ஸாமை முடிச்சு கொள்ள முடியாது. ஒன்று அவர் +2 எழுதி இருந்தால் செகண்ட் இயர்ல இருந்து அவர் போகலாம். அவர் +2 எழுதல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்யணும், முதலாவது எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு தான் அவர் போகணும். ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு தான் என்ன செய்யணும், அவர் போக வேண்டும். ஆனால் முதலாவது இயர் எக்ஸாம் எழுதுறாலும் ஒரு ஏஜ் லிமிட் ஒன்று இருக்கு. இப்ப இது போன வருடம் வந்த அந்த நிபந்தனைகளை மையமாக வச்சு நாங்க செஞ்ச ஸ்லைட். அதாவது ஜூலை 31 அவர் 17 வயது அவர் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். பெரும்பாலும் இதே ரூல்ஸை தான் இந்த முறையும் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க என்று நான் நினைக்கிறேன். இப்ப பார்க்கலாம், நீங்க இப்ப நம்ம ஜூன்ல இருக்கிறோம். ஜூலை 31 நமக்கு 17 வயது பூர்த்தி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன செய்யலாம், +2 படிக்கல என்றால் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு தான் செகண்ட், தேர்ட் என்று சொல்லி நம்ம போகணும். +2 நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம், நேரடியாக லெவல் 2ல இருந்து, இயர் 2ல இருந்தே நம்ம போகலாம். நேரடியாக யாரும் லெவல் 3ல இருந்து போக முடியாது. கடைசி எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு நாம் என்ன செய்யலாது, இந்த கற்கை நிறைய முடிக்க முடியாது என்பதையும் நான் இங்க என்ன செய்யறேன் சொல்லிக் கொள்றேன். ஓகே, அடுத்து நீங்க பார்க்கலாம், இப்ப ஒரு ஆள், ஒரு ஸ்டூடெண்ட் எந்த நாட்டுல இருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆன்லைன்லயோ மத்த அப்ளிகேஷன்ல போடுறதோ எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் அவர் எக்ஸாம் எழுதுவதாக இருந்தால் அவர் சென்னைக்கு தான் போகும். இது நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் ஆட்கள் கேட்கறாங்க, நாங்க ஆன்லைன்ல இந்த எக்ஸாம் எழுதலாமா அல்லது நாங்க இந்தியாவில வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த எக்ஸாம் எழுதலாமா என்று நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனால் இந்த எக்ஸாமை நீங்க எழுதுவதாக இருந்தால் சென்னை யூனிவர்சிட்டிக்கு போய் தான் நீங்க எழுதணும். தேர்வு சென்னையில தான் இருக்குது. நீங்க படிக்கிறேன் எங்க வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், படிக்கலாம் என்கிற விஷயத்தையும் நாங்க சொல்லிக் கொள்றோம்.
ஓகே, அடுத்தது வந்து இந்த அப்சல்யூமோட எக்ஸாம் எப்ப என்று சொல்லி சொன்னால் பெரும்பாலும் மேல நடக்கும். இந்த வருடமும் கூட மே லாஸ்ட் வீக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கும் தான் எக்ஸாம் நடந்துச்சு. பொதுவா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஏப்ரல் மேயை தான் டார்கெட் பண்றாங்க. ஏப்ரல் மேல தான் என்ன செய்யலாம், இந்த எக்ஸாம் வந்துட்டு செய்ய வேணும். ஏப்ரல் அல்லது மேல தான் நடக்கும். அதே போன்று செப்டம்பர் அக்டோபர் போன்ற அந்த மாதங்கள்ல தான் அப்ளிகேஷன் போடுவாங்க. அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க போடுவாங்க. யூனிவர்சிட்டியில இருந்து விரும்பி ஆக்கள் என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை போடுவாங்க. அதே போல நம்ம போட்ட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையாங்கிற விஷயத்த வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க யூனிவர்சிட்டியில வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர் போன்ற காலப்பகுதியில என்ன செய்வாங்க நமக்கு வந்துட்டு அறிவிப்பாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான காலம் இருக்குது. அப்ப யூனிவர்சிட்டி கால் பண்றது செப்டம்பர் அக்டோபர். அதே போன்று வருட கடைசியில தான் வந்து உங்களுக்கு நீங்க ஓகே என்ற விஷயத்த அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 ஏப்ரல் அல்லது மேல தான் இந்த எக்ஸாம் என்ன செய்யும் நடக்கும். ஓகே, அடுத்து நீங்க பார்க்கலாம் இந்த முதலாவது வருடம் ஓடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க. 2ஆம் வருட எக்ஸாம பிரிமினரி எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க. 3ஆம் வருடம் எழுதுற எக்ஸாம ஃபைனல் எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 பேர்லயும் தான் இந்த யூனிவர்சிட்டியினுடைய இந்த எக்ஸாம் என்ன செய்யப்படுது அறியப்படுகிறது. 3 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னால உங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்துட்டு பிஏ அரபிக் என்ற ஒரு சான்றிதழையும் உங்களுக்கு என்ன செய்யும் யூனிவர்சிட்டி தரும். 3 வருடமும் நீங்க என்ன செய்யணும் எழுதி இருக்க வேண்டும். ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கற்கை நெறியை கற்பதற்கான சவால்கள். இப்ப நம்ம நல்லாவே பார்க்கலாம். இப்ப இந்த கற்கை நெறி இந்தியாவுல இப்ப ஆலிமா கோர்ஸ்ல அல்லது முபல்லியா கோர்ஸ்ல அல்லது ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நிறைய இந்த மாதிரியான மௌலவிமார்கள் சார்ந்த நிறைய இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் இந்த சிலபஸ் இருக்கு. அல்லது முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு சில பாடங்களாவது போட்டு இருக்கிறாங்க. அல்லது இந்த பாடங்கள் வேறு சில புக்ஸ் மூலமாக கவர் பண்ணப்படுகிறது. ஆனால் இந்த ஆலிமா அல்லது வந்துட்டு மத்த கற்கை நிறைய பூர்த்தி செய்து கொண்டு தற்பொழுது வீட்டிலே இருப்பவர்கள் அல்லது இடைநடுவிலே விலகியவர்கள் என்று சொல்லி ஏராளமான மாணவிகள் அதே போன்று மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நேரடியா போயிட்டு படிக்கிறதுக்கு மீண்டும் மனசாக போக முடியாது, நேரம் இடங்கொடுக்கு இல்லை. அல்லது வந்து சில இடங்கள்ல அப்படியான கற்கை நெறிகள் இருந்தாலும் இவங்களால வந்து என்ன செய்ய முடியாது போக முடியாது. சில இடங்களும் இல்லை. இதனாலதான் நாங்க என்ன செய்யறோம் இந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த பாடநெறிகளை நாங்க நடாத்தி வருகிறோம். அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம், நான் லாஸ்ட்டுக்கு டைம் ஒன்று தருவேன், அதுல நீங்க என்ன செய்யலாம் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த நேரம் அதே போன்று கற்பதற்கான இடம் இது ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த கற்கை நெறிய வந்து ஆன்லைனே கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதே போன்று எந்த நேரத்துல நீங்க இருந்தாலும் கூட இந்த கற்கை நெறிய படிச்சு கொள்ள முடியும். நாங்க படிச்சு கொடுக்குற அந்த விஷயத்த நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் LMS சிஸ்டம் என்ற அடிப்படையில நாங்க படிச்சு கொடுக்குற வீடியோ எல்லாத்தையும் எங்களோட வெப்சைட்ல நாங்க அப்படியோ டவுன்லோட் பண்ணி நாங்க என்ன செய்யறோம் அப்படியோ அதுல போட்டு கொண்டு வருவோம். அப்ப நீங்க நேரம் கிடைக்கிற டைமுக்கு நீங்க என்ன செய்யலாம் எடுத்து அதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப யாருக்கு நேரம் இடம் கொடுக்கல அல்லது பொருத்தமான இடம் அமையலையோ அவங்க அனைவருக்கும் என்ன ஏற்ற விதத்துலதான் இந்த கற்கை நெறிய நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வடிவமைச்சிருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம யோசிப்போம் இந்த கற்கை நெறியினுடைய நோக்கம் என்ன. இப்ப பொதுவாக ஒரு சான்றிதழுக்கு அப்பால இது ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிக்கிறதுனால நம்ம என்னதை புரிஞ்சு கொள்றோம் என்றால் மார்க்க சட்ட திட்டங்களை நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதன் பின்னால நம்ம படிச்சதனுடைய நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும் இதனை அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றும் இந்த கற்கை நெறியை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த இஸ்லாமிய துறையில நம்ம ஒரு பட்டதாரியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போன்று இஸ்லாமிய துறையில நவீன புதிய விடயங்கள் தொடர்பான மேலதிகமான அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இப்படியான பாடத்திட்டங்கள் நமக்கு என்ன செய்யுது கட்டாயம் உதவி புரிகிறது. அதே போன்று இஸ்லாமிய மூல நூட்களோடு ஒரு தொடர்பை ஒன்றை ஏற்படுவதாக இருந்தால் அதற்கும் கூட இந்த கற்கை நெறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நான் பார்ப்போம் இந்த கற்கை நெறியினுடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்ப்போம். ஓகே, முதலாவதாக இந்த கற்கை நெறியினுடைய சிறப்பு அம்சங்களை நாம் பார்த்தோம் என்றால்
இந்த பாடப்பரப்பு வந்து சென்னை யூனிவர்சிட்டியினுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய சிலபஸை ஒத்தது. பிஏ இன் அரபிக் இந்த சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்க. அதே போல இந்த வகுப்பு எல்லாமே ஜூம் மூலமாக தான் நடக்கும். யாரெல்லாம் அவங்களுக்கு ஜூம் இல்லையோ அல்லது வந்து இன்றைய அறிமுக வகுப்புக்கு கூட நாங்களோட உறவினர்கள் மத்த ஆக்கள்ல ஜூம்ல வந்தாலும் உங்களுக்கு எல்லா நாட்கள்லையும் சாத்தியப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஜூம் எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி ஜூமை திறக்கிறது, எப்படி நம்ம அதுல ஷேர் பண்ற ஸ்கிரீனு மத்த மேலதிகமான விஷயங்களை உங்களோட உறவுகள் மூலமாக நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் எங்களோட கிளாஸ் வந்துட்டு இந்த ஜூம் மூலமாக தான் நடக்கும். அடுத்தது வந்து இந்த பாடப்பரப்புகள் எல்லாமே பேசிக்ல இருந்து நாங்க படிச்சு கொடுப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அவன் முழு சிலபஸையும் நாங்க கவர் பண்ணுவோம். செகண்ட் இயர் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட் இயராக இருந்தாலும் சரிதான். நாங்க பாடப்பரப்புகளை வந்து ஆரம்பத்துல இருந்துதான் நாங்க ஸ்டார்டிங்ல படிச்சு கொடுப்போம். பிறகு நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம், எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம். சிலபஸ் வந்துட்டு உண்மையில தேர்ட் இயருக்கு கூட தான். தேர்ட் இயருக்கு கூட நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்ங்கிற விஷயங்களை மாணவர்களோடு நாம் என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த வகுப்புகள் வந்துட்டு தமிழ் அரபு ஆகிய மொழிகள் மூலமா தான் நடைபெறும். ஏனென்றால் நீங்க எக்ஸாம் வந்துட்டு நீங்க எழுத வேண்டியிருக்குது அரபு மொழியில தான். இப்ப நம்ம தமிழ்ல படிச்சு கொடுத்தாலும் நோட்ஸுகள் புக்ஸுகள் எல்லாமே அரபிக்ல தான் இருக்குது. அவ்வப்போது வந்து நம்ம என்ன செய்வோம், கிளாஸ்ல வந்துட்டு அரபிக்ல செய்ய வேண்டுமாக இருந்தாலும் நம்ம அரபிக்ல செய்ய முடியும். அது மாணவர்களுடைய விளங்கும் திறனை பொறுத்து நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சு கொள்ள முடியும். அப்ப தமிழ் அரபு ஆகிய மொழிகள் மூலமா தான் இந்த வகுப்பு நடக்கும். ஒவ்வொரு வகுப்பும் வந்து தனியான பவர்பாயிண்ட் ஸ்லைடுகளை நாங்க என்ன செய்வோம், படிச்சு கொடுப்போம். லெவல் 1 லெவல் 2 எல்லாமே வந்து அந்த மாதிரியான இதுகள் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்குரிய நோட்ஸுகளை இந்த பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக நாங்க என்ன செய்வோம், மாணவர்களுக்கு கொடுப்போம். அதே போல வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய புத்தகங்கள் லெவல் 1 இருந்தால் 2 சப்ஜெக்ட், லெவல் 2க்கு வந்துட்டு 6 சப்ஜெக்ட், லெவல் 3க்கு 6 சப்ஜெக்ட். இந்த 6 சப்ஜெக்டுடைய எல்லா புக்ஸுகளும் நாங்க என்ன செய்வோம், பிடிஎஃப் மூலமாக நாங்க மாணவர்களுக்கு அனுப்புவோம். அதே போன்று ஹார்ட் காப்பி உங்களுக்கு நேரடியாக அந்த புக்ஸுகள் வேணுமாக இருந்தால் அதை உங்களோட இடங்களுக்கு வந்துட்டு கொரியர் மூலமாக அனுப்பக்கூடிய வசதிகளும் எங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தது வந்து இந்த வகுப்புகள் அனைத்துமே எல்லோருமே கலந்து கொள்ள முடியுமான நேரம், அதாவது வந்து இந்த நேரம், அதாவது மாலை 7 மணியிலிருந்து ஒவ்வொரு கிளாஸும் 1.5 மணித்தேலங்களாக இருக்கும். 7ல இருந்து 8:30 வரைக்கும் அந்த கிளாஸ் நடக்கும். நாங்க போன கடந்த காலங்கள்ல எல்லாம் அசருக்கு பிறகு இந்த கிளாஸை வச்சிருந்தோம். இதுல கலந்து கொள்றாக்கள் நிறைய ஆலிமாக்கள் மல்லிமாக்கள் என்பதால அவங்க வேற இடங்கள்ல என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க, மதரசாக்களுக்கு போறாங்க, ஹிஃப்து கிளாஸ்கள் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு சிரமமாக இருக்கு. 7 மணி என்பது வந்து எல்லோருமே வீட்டுல இருக்கிற நேரம். அப்ப 7 மணில இருந்து 8:30 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த கிளாஸை கொண்டு போகலாம். அல்லது டைம்ல ஏதாவது இஷ்யூ இருக்குமாக இருந்தால் நம்ம ஜாயின் ஆகிற மாணவர்களை மையமாக வச்சு எல்லோர்கிட்ட நம்ம பேசி நம்ம டைமுகளையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும், நாள்களையும் சேஞ்ச் பண்ண முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். ஓகே, அடுத்தது எங்களோட சிஸ்டம் வந்துட்டு எல்எம்எஸ் சிஸ்டம். எல்எம்எஸ் சிஸ்டம்ல நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்களோட வெப்சைட்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். நாங்க படிச்சு கொடுக்குற பாடங்கள் எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்க என்ன செய்யலாம், அந்த நோட்ஸுகளை டவுன்லோட் செஞ்சு கொள்ள முடியும், புக்ஸுகளை டவுன்லோட் பண்ணலாம். அதே போல வந்து வீடியோக்களையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். எல்எம்எஸ் சிஸ்டம்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஒவ்வொருத்தருக்கு நாங்க தனிப்பட்ட கவனங்களை செலுத்துவோம். அதே போன்று வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுகளையும் விளங்குறதுக்கு போதுமான பயிற்சிகளையும் கூட நாங்க தருவதற்கு ரெடியாக இருக்கிறோம். அதே போன்று வந்து ஒரு குறைவான ஒரு கட்டணம். அதே போல வந்து ஒவ்வொரு கற்கை நிறையும் ஒவ்வொரு இயருடைய சிலபஸும் 1 இயரை மையமாக கொண்டது. லெவல் 1க்கு ஒரு 1 இயர் தேவைப்படாது, அவங்க 2 சப்ஜெக்ட் என்பதால மிக விரைவாக முடிச்சிடலாம். லெவல் 2 லெவல் 3 எல்லாம் எப்படியுமே வந்து 1 இயருக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப நம்ம கிளாஸை வந்துட்டு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல நான் டேட் போட் பின்னு காட்டுவேன் உங்களுக்கு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்ஷா அல்லாஹ் மார்ச் வரைக்கும் கிளாஸ் நாங்க செய்வோம். ஏப்ரல்ல பேப்பர் கிளாஸ் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மேயில நீங்க எக்ஸாம் எழுத வேண்டி வரும். இந்த மாதிரி தான் நாங்க கொண்டு போவோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த் எப்படியும் வரும், 10 மந்த் வரும், சரிதானே? அப்ப ஒரு வருட கற்கை நிறைய மையமாக கொண்டது கிட்டத்தட்ட. அடுத்தது 3ஆம் வருட முடிவுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்டதாரி சான்றிதழ் உண்டு, உங்களுக்கு யூனிவர்சிட்டி உங்களுக்கு என்ன செய்யும், தரும். அதே போன்று ஆண்கள் பெண்கள் என்று ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் நான் அந்த கிளாஸை வந்து நாங்க என்ன செய்யறோம், லான்ச் பண்றோம். அதே போன்று பரீட்சை எழுதுவதற்கான வழிகாட்டல்கள், கடந்த கால வினாக்களை பரிசீலிக்கப்படும். அதாவது வந்து பாஸ் பேப்பர்னு சொல்லி நாம சொல்லுவோம். 8 வருடத்தை மையமாக கொண்ட கடந்த கால வினாக்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க என்ன செய்வோம், அதையும் வந்துட்டு மாணவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம்.
அடுத்தது வந்து இப்ப நாம அந்த சிலபஸை பார்ப்போம். எங்கட எங்கட இன்ஸ்டிடியூட்டுடைய இந்த விடயங்கள் தான் சிறப்பம்சங்களாக இருக்குது. நீங்க பார்க்கலாம். நாங்க போன மந்த்துக்கு போன மேயில நாங்க என்ன செஞ்சிருந்தோம், பேப்பர் கிளாஸுக்குன்னு சொல்லி தனியே நாங்க கோல் பண்ணியிருந்தோம். அப்சல் உலமாக்கு லெவல் 1க்கு லெவல் 2க்கெல்லாம் நாங்க செஞ்சிருந்தோம். ஓகே, அடுத்து நம்ம சிலபஸை பார்க்கலாம். இன்னைக்கு லெவல் 1க்கு 2 சிலபஸ், அந்நத்ர் வன் நஹ்வுன்னு சொல்லிட்டு, அடுத்தது தஃப்சீர் வல் ஹதீஸ், இந்த 2 பாடங்களும் இருக்குது. 2க்கும் என்ன செய்யுது, புக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப உதாரணமாக வந்து இப்ப நசர் நஹு ரெண்டுமே சேர்ந்துதான் இப்ப முதலாவது பாடம் என்றால் இதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்ப 2க்குமே சேர்த்துதான் 100 மார்க்ஸ். இப்ப லெவல் 3 ஆக இருந்தால் இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்துட்டு மார்க்ஸும் வந்துட்டு போட்டிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் பின்னுக்கு சொல்லலாம் உங்களுக்கு, இப்ப நசருக்கு 40, நஹுக்கு 60, இந்த மாதிரி. அப்ப 2 சப்ஜெக்டும் சேர்ந்துதான் 100 மார்க்ஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும், 2ஐயும் வந்துட்டு பார்க்க வேண்டும். இது லெவல் 1க்குரியது. பிறகு நீங்க பார்க்கலாம் லெவல் 2க்கு நஹு, பலாகா, தஃப்சீர் வ உசூலுஹு. அப்ப தஃப்சீரும் இருக்கு, உசூல் தஃப்சீரும் இருக்குது. ஹதீஸ் வ உசூலுஹு, ஹதீஸும் இருக்கு, உசூல் ஹதீஸும் இருக்கு. ஃபிக்ஹ் வ உசூலு, ஃபிக்ஹும் இருக்கு, உசூல் ஃபிக்ஹும் இருக்கு. அடுத்தது வந்து தாரிகுல் இஸ்லாம் போன்ற பாடங்கள் இருக்குது. அதே போல லெவல் 3 பார்த்தால் அந்நஸ்ர் அல் கதீம் வல் ஹதீஸ், அந்நலம் வல் ஹதீஸ், அல் கதீம் வல் ஹதீஸ். பிறகு ஃபல்சஃபா அல் இஸ்லாமியா வல் அகீதா அல் இஸ்லாமியா, ரெண்டும் சேர்ந்த ஒரு பாடம். பிறகு இல்முல் லுகல் அரபியா, தாரீகுல் அதப் அல் அரபி அல் ஹதீஸ், பிறகு தாரீகுல் இஸ்லாம் என்று சொல்லி இந்த 6 பாடங்களும் லெவல் 3க்கு இருக்குது. கொஞ்சம் இந்த 6 பாடங்களும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பாடங்கள், இலக்கியத்தோடு தொடர்பு பட்ட, இலக்கியம் அல்லது மொழி சார்ந்த கற்கை நெறிகளோடு தொடர்பு பட்ட பாடங்களாக இருக்குது. நீங்க பார்க்கலாம். இதுல 4 பாடங்கள் அந்த மாதிரி பாடம் தான். அடுத்தது வந்து ஃபல்சஃபா இஸ்லாமியா, அக்கீதாவும், அடுத்த தாரிகுல் இஸ்லாமும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. மற்ற 4 பாடங்களும் மொழிகளோடு அல்லது மொழியினுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன லெவல், இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்குது. இதையும் நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அட்மினை கண்டக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தீர்வுகளை நாங்க சொல்லுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்குமே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.